ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, கதிர் ராஜி கிளம்பிட்டாங்க. ஸோ அம்மா கிட்ட சொல்லிட்டு கோமதிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ கோமதி இருந்துட்டு டேய் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுடா, உங்கள் அப்பா வந்துடுவார் சொல்லிட்டு போயேண்டா அப்படின்போது, அம்மா நான் வெயிட் பண்ணுவேன், கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாருமா, கிளம்பணும் அப்படின்றாரு. பட் கோமதி பயப்படுறாங்க. மீனா சரி அத்தை போகட்டும் அத்தை, நம்ம பார்த்துக்கலாம் அத்தை, சமாளிச்சுக்கலாம் அத்தை அப்படின்போது, சரி நான் வேணா ஏதாவது டின்னர் பண்ணி தரட்டுமாடா அப்படின்னு பேசுறதுக்குள்ள நம்மளோட மீனா இருந்துட்டு இரு இரு ராஜி நான் கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ராஜியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சரி கல்யாணத்துக்கு தானே போகிறாங்க, என்ன சேலை கட்ட போகிற, சரி சரவண மாமா கல்யாணத்துக்கு எடுத்த சேலை தானே கட்ட போகிற, ரிசப்ஷனுக்கு சேலை இருக்கா நான் வேணா தரட்டுமா அப்படின்றாங்களா. இங்கே மீனா இங்கே நம்ம ராஜிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கா இப்படிலாம் கேட்டால் நான் உண்மையை சொல்லிடுவேன்க்கா அப்படின்போது, உண்மையா என்னடி அது அப்படின்போது, நாங்கள் கல்யாணத்துக்கு போகல, ஆனால் வேறொரு நல்ல விஷயத்துக்கு தான் போகிறோம் போது அது என்னன்னு மட்டும் கேட்காதீங்க, நான் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாமுக்கு போகிறேன்றதை சொல்லலை. ஸோ மீனாவும் ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்ற, சரி பார்த்து போயிட்டு வா, ஆனால் எனக்கு என்னமோ இந்த நல்ல விஷயத்து கூட சேர்ந்து உங்கள் லவ்வும் ஜாஸ்தியாகும்னு தோணுது அப்படின்னாங்க. எங்களுக்கும் அதே தான் தோணுது. எஸ் இந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அந்யோன்யம் ஜாஸ்தியாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. எஸ் அந்த மாதிரி மீனா சொல்கிறாங்க. ராஜி சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோமதி டென்ஷனாக இருக்காங்க. உப்பை 2 நேரம் போடுறாங்க, சர்க்கரையை போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஐயோ என்ன நடக்குமோ, அவர் வந்து கேட்பாரே அப்படின்னு பயத்திலே இருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் திட்டுறாங்க. அது வந்து நம்மளோட தங்கமயிலோ மீனாவோ இருந்துட்டு, அத்தை எத்தனை நேரம் உப்பு போடுவீங்க என்ன அத்தை அப்படின்போது, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, மாமா வந்தால் என்ன சொல்கிறதுனே தெரிலடி அப்படின்போது கரெக்டாக வந்துட்டார். கோமதின்னு மனுஷன் வந்துட்டார். வந்தவர் உடனே ஃபஸ்ட்டு நம்ம கதிரை தான் கேட்குறாரு, எங்கே அந்த திமிர் பிடிச்சவன் அப்படின்னு. என்னங்க ஆமாம் ஆணவத்தில் ஆடுவானே, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆடுவானே அவன் எங்கே அப்படின்னு. ஏங்க அப்படின்போது, அவனுக்கு ட்ராவல்ஸ் ஒன்று நான் பார்த்துருக்கேன், அவன் வந்து கார்லலாம் போக வேண்டாம், நைட்டெல்லாம் வந்துட்டு தூக்கம் முழிச்சு காரில் அவன் வண்டி ஓட்டி அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும், அதனால நமக்கு தெரிஞ்ச ட்ராவல்ஸில் ஒன்று பேசியிருக்கேன், ஸ்லீப்பர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவனை அதில் போக சொல்லு அப்படின்னாரு. ஸோ பாண்டியன் எந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம கணக்கு தெரியுதோ அதை தாண்டி ரொம்ப அக்கறையாகவும் இருக்கார். ஏன்னா பையன் காரில் போகணும், நைட்டெல்லாம் கண்முழிச்சு போகணும், அவனுக்கு எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும், அவன் ஸ்லீப்பரில் நல்லா 2 பேர் தூங்கிக்கிட்டு சேஃபாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் நம்ம கோமதி இருந்துட்டு இல்லைங்க அவன் ஆல்ரெடி கிளம்பிட்டான் அப்படின்னு. கிளம்பிட்டானா எதில் அப்படின்போது, காரில் போயிட்டான் அப்படின்னு. அப்போ நான்லாம் வீட்டில் பெரியவன் ஒருத்தர் எதுக்கு இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் திமிர் பிடிச்சி ஆடிட்டு இருக்கானா அவன், நான் வந்தால் என்ன சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன கேடு அவனுக்கு, அப்பங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுன்றது கூட தெரியலையா, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தான் செய்வானா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினச்சி ஆடிட்டு இருக்கானா, அவன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கோபப்படுறாரு. ஸோ அடுத்ததான் இவர் நம்ம செந்தில்கிட்டையும் பாய ஆரம்பிச்சிட்டாரு. புதுசாக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கானே ஒருத்தன், அவனும் நாளைக்கு டேய் நீயும் நாளைக்கு ஏதாவது ஒன்றா என் பேச்சை கேட்காம இப்படி இஷ்டத்துக்கு செய்யடா அப்படின்னதும், நம்ம செந்தில் ஆல்ரெடி 2 நாளாக ஒரு கோபத்தில் தான் இருந்தார். நம்மளும் இந்த மாதிரி எதிர்த்து பேசணும், புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு சரிங்கப்பா அப்படின்னு. எல்லாருக்குமே ஷாக்கு, டேய் என்னடா அவர் தான் ஏதோ கோபத்தில் சொல்கிறாருன்னா நீயும் மாடா அப்படின்ற மாதிரி. அங்கே நம்மளோட மாமா பழனி மாமா ஆகட்டும், கோமதி ஆகட்டும், டே சும்மா இருறா அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்துட்டு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, டே சரணா நீ எப்படிறியா அப்படின்போது, இல்லைப்பா நீங்கள் கோடை கிழிச்சு தாண்டாதன்னா நான் தாண்டவே மாட்டேப்பா அப்படின்றாரு. இல்லை நீங்கள் கோடே இல்லைன்னு சொல்லி இங்கே கோடை இருக்குன்னு சொன்னால் கூட நான் அதை தாண்ட மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் ரொம்ப அம்மாஞ்சியாக பேசும்போது அப்படியே தங்கமயில் காண்டாக பார்க்குறாங்க. அடக்கூ முட்டை பயலை அங்கே அவனும் என்னென்னமோ பண்ணுறான், நீ கோடே இல்லைனாலும் அதுக்கு நிப்பியாடா அப்படின்ற மாதிரி வெறுப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட பாண்டியன் கோவம் வருது. அப்போ எல்லாரும் இப்படி தான் இருப்பீங்க, சரி அடுத்து கூப்பிடு அரசியும் கேட்டுருவோம், அவளும் என் பேச்சு மீறி தான் நடக்க போகிறாள்னு நம்ம அரசியும் கேட்டுருவோம் அப்படின்போது, மீனா இருந்துட்டு மாமா விடுங்க மாமா நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு போது, இல்லைம்மா அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கலம்மா அப்படின்போது இவங்க சொல்கிறாங்க, அதை விட ஒரு பெரிய தப்பெல்லாம் நடக்குது மாமா அப்படின்னு நம்ம மீனா ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க, இப்படி சக்திவேலுக்கு நோட்டீஸ் அனுப்புனதுக்காக அவர் வந்து என்னை மிரட்டினாரு அப்படின்போது, வந்து மிரட்டினானா அப்படின்ட்டு உடனே செந்தில் அடிக்க போகிறாரோ, உடனே பாண்டியன் நிறுத்துறாரு. டே என்ன பண்ண போகிற, எதுக்கு இப்போ நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நிறுத்திட்டு, இவனுங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அவன் பண்ணதே தப்பு, கடையை வந்துட்டு இப்போ இதில் ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டினதே தப்பு, அதில் இதை வேறு பண்ணிகிட்ருக்கானா, அவனை எப்படி டீல் பண்ணோம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேம்மா, நீ என்கிட்ட சொல்லிட்டு இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்றாரு. ஸோ அதை பேசிட்டு அப்படியே எல்லாரும் டிஸ்போஸ் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம மீனா கிட்ட கோமதி கேட்குறாங்க, ஏன்டி வந்ததுமே என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்போது நம்ம மீனா சொல்கிறாங்க, அத்தை இது ஒரு விஷயமே இல்லை, நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை, சரி இந்த பேச்சை மாற்றணுமே மாமாவை டைவர்ட் பண்ணணுமே இருக்காது இந்த டாப்பிக்கை பற்றி பேசினேன் அப்படின்றாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ராஜி அண்ட் கதிர் தான். ஸோ 2 பேரும்
இதில கார்ல போயிட்டுருக்காங்க. பட் நம்ம ராஜி ரொம்ப டென்ஷனாவே இருக்காங்க. கதிர் வந்துட்டு, "தண்ணி வேணுமா? பாட்டு போடட்டுமா? கூல் ஆயிரு ஏன்?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, "டேய் உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனாவே இல்லையா? எனக்கு வீட்ல நெனச்சா பயமா இருக்கு." அப்படின்போது அவர் கேட்குறாரு, "ஆமா நீ டியூஷன் எடுக்க போனியே, வீட்டுக்கு தெரியாம தானே டியூஷன் எடுக்க போன. அப்போ உனக்கு பயமா இல்லையா?" அப்படின்போது, பயமா இல்ல. ஏன்னா சரி நல்ல விஷயம் தானே செய்ய போறோன்ற ஒரு தைரியம் இருந்துச்சுன்போது, "அதே மாரி தான் இப்பவும் நீ தைரியமா இறங்கி பண்ணு. நீ நாளைக்கு சக்சஸ் ஆயிட்ட அப்படின்னா, அத பார்த்து நம்ம ஃபேமிலி சந்தோஷப்படும்." அப்படின்றாரு. உடனே அந்த கஸ்டமரும் ஒருத்தர் அவர் கூட சேர்ந்துக்கிறாரு. ஒரு வயசான தாத்தா. ஸோ 3 பேரும் இப்போ கார்ல கிளம்பிட்டாங்க. அவர் சொல்றாரு, "இங்க பாரு ராஜி, நம்ம குடும்பத்தில இருக்கவங்க பேசுவாங்க. ஆனால் நாளைக்கு நீயே போலீஸ் ஜீப்ல வந்து இறங்குன அப்படின்னா, அது உங்க அப்பா, அம்மா, எங்க அப்பா, அம்மான்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். நம்ம குடும்பத்துக்கே சந்தோஷமான விஷயத்த தான் நீ செய்ய போற. இன்னைக்கு நம்மள திட்டுவாங்க. ஆனால் நாளைக்கு அவங்க தான் நம்ம கூட துணையா இருக்க போறாங்க. பெருமைப்படுவாங்க நம்மள பார்த்து. அதனால நம்ம அத பத்திலாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது. உன்னோட ஒரே வேலை இப்ப எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நல்லபடியா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வரணுமே தவிர, இந்த தேவையில்லாத டென்ஷனே வேண்டாம். நான் உன் கூட இருக்கேன். நான் உனக்காக பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி பேசுறாரு. அப்ப நம்ம ராஜி கேட்குறாங்க, "நீ இவ்ளோ கேரிங்காலாம் பேசுவியா? நீ சண்டை போடுவேன்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். இவ்ளோ கேரிங்கா பேசுறியே." அப்படின்னாங்க. எஸ் நல்லா இருந்தது. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மீனா அண்ட் செந்தில். ஸோ செந்தில் கோபமாவே இருக்காரு. இவங்க கேட்குறாங்க, "என்னடா கோபமா இருக்க?" அப்படின்போது, "ஆமா, இவங்க எங்க அம்மாவோட அண்ணன் எத்தன மணிக்கு வந்தாரு? நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்படின்னு கேட்குறாரு. அப்ப மீனா கேட்குறாங்க, "எதுக்கு நான் உன்ட்ட சொல்லணும்? ஆஃபீஸ்ல என்ன பார்க்கறக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வராங்க. அதெல்லாம் உன்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? கடையில கூட தான் நீ எத்தனையோ பிரச்சனைய பார்க்குற. நீ என்ன என்ட்ட சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்போது இவரு கேட்குறாரு, "இங்க பாரு, நீ மத்தவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புனா அவங்க யாரும் பிரச்சனை பண்ணல. இவரு உன்கிட்ட பிரச்சனை பண்றாரு. நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் தானே?" அப்படின்னு கோபப்படுறாரு. "எப்பா இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா? ஆஃபீஸ்ல இதெல்லாம் நடக்கிறது தானே?" அப்படின்போது, "இங்க பார், இன்னொரு தடவ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லு. அவர் மறுபடியும் நாளைக்கு உன்ன மிரட்ட வந்தாருன்னா, நீ என்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும்." அப்படின்றாரு. ஆமா, என்ன சாருக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தியாயிருச்சு. மாமாவே இப்பலாம் எதிர்த்து பேசுற மாரி இருக்கே அப்படின்போது, "நான் எதிர்த்துலாம் பேசல. எனக்காக பேசுறேன்." அப்படின்னாரு செந்தில். "அது ஓகே. எதிர்த்து உங்களுக்காக பேசுறீங்க. ஆனா இப்படி கோபமா பேசாதீங்க." அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. ஸோ செந்திலும் அவரோட புரட்சிய ஆரம்பிச்சுட்டார். நாளைக்கு பிரச்சனை அவர்கிட்டயும் வெடிக்க போகுதுன்றத காமிக்கிறாங்க. அண்ட் அவர் மறுபடியும் இருந்துட்டு, "இங்க பார், ஏதாவது ஒண்ணு அவர் மறுபடியும் உன்ன மிரட்டினாருன்னா என்ட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்றாங்க. அப்படின்னு நம்மளோட செந்தில் சொல்றாரு. "ஓகே சார்." அப்படின்ற மாரி மீனா பார்த்தாராங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் எஸ் ஒரு வழியா ராஜி அண்ட் கதிர் கிளம்பிட்டாங்க. சென்னைக்கு போறாங்க. ஸோ அங்க ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்க போகுதுன்ற மாரி தான் இருக்கு. பார்ப்போம் அது என்ன சம்பவம், என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.